இல்ல கேட்ட உடனே இறப்புக்கு போய் வர்றது தான் நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த பந்தங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது அவருக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம். அவர் வாழ்வு காலத்துல அவங்க எப்படி எப்படி நம்ம எல்லாம் இருந்தோம், அப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் அவாளுக்குள்ள தான் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல இறந்தவங்கள செய்தி கேட்டா போயிட்டு வந்தா நல்லது. அது மாதிரி பங்காளிகள் இல்ல இது மாதிரி ஏதாவது சொந்த பந்தங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பா போகணும். ஆனா சண்டை சச்சரவு இருந்தா கூட சரி, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. நண்பர்களா இருந்தா கூட சரி, நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு யாரோ இறந்து போயிட்டு செய்தி கேட்டா கூட நம்ம போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயம் நல்லது. ஏன்னா முக்கியமா நம்ம கடைசியில அவர் செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் அது ஒண்ணுதான். ஏன் அந்த 16 நாள் காரியம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 16ஆம் நாளுனாக்கா அவர் இறந்த அன்னைக்கு ஒரு பிரதமன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. பிரதம திதி அமாவாசை கழிச்சா மறுநாள் பிரதமையில இறந்து போயிட்டாரு. அந்த 16 நாள் கணக்கு பண்ணீங்கன்னாக்கா, அந்த பௌர்ணமி அப்போ கழிச்ச மறுநாள் பிரதம வந்துடும். அதனால தான் அந்த 16 நாள் அந்த காரியம் பண்றாங்க. அந்த 16 நாள் காரியம் பண்ணும்போது நான் அந்த பிண்டம்லாம் போடுறோம். அந்த பிண்டம்லாம் எதுக்கு போடுறோம்? பிண்டம்னா என்னன்னா அவளுக்கு சாப்பாடு. இப்போ நம்ம எப்படி பசிக்குதுன்னு சாப்பாடு சொல்றோமோ, அவளுக்கு அந்த பிண்டம் போடும்போது அவளுக்கு ஆகாரம்.